இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய நன்மையை காண்பேன். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நம் எதிர்காலத்தின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாட்களின் போராட்டமான சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு தினமும் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று கூறுவோம். தாவீது தேவன் எனக்கு நன்மையையே செய்கிறவர் என்று அறிந்திருந்தார். ஆதலால் விசுவாசத்தோடு நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று கூறினார். ஆனால் தாவீதின் சூழ்நிலை நன்மையானதாக இல்லை. இதே சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது சத்துருக்களும் பொல்லாத பகைஞர்களும் தாவீதை நெருக்கின சூழ்நிலையாக இருந்தது. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சூழ்நிலையாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் தாவீதோ இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தான் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசத்தோடு கூறினார். தாவீது ஆண்டவரை துதிப்பதற்காக தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தார். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. தாவீதின் மேல் ஈட்டியை எறிந்தார். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் அனுகூல துணையாயிருந்து தாவீதை பாதுகாத்தார். சத்துருக்கள் என்னை பின்தொடர்வதில்லை. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசத்தோடு இருந்த தாவீது சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று கூறினார். நாமும் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை நோக்கி நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசத்தோடு கூறுவோம். கர்த்தருடைய நன்மையை நாம் காண்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நன்மை செய்கிற தேவனாக எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசத்தோடு கூற, விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு நீங்க கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.